a பவர் m மைனஸ் n a பவர் m a பவர் m ப்ளஸ் n என்ற பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் அப்படின்னு கேட்டாவே நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துடணும். அதாவது T2 டிவைடட் பை T1 அப்படிங்கிறது T3 டிவைடட் பை T2க்கு சமமாக இருக்கும். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, பாருங்கள், இது T1, இது T2, இது T3. T2 பை T1 அதனுடைய வேல்யூ ஆனது T3 பை T2க்கு சமமாக இருக்கும். இங்கே 3 உறுப்பு இருக்கிறனால இப்படி இருக்குது. இதே 4, 5ன்னு இருந்தாலும் நம்ம ஈக்குவலாக எழுதிட்டே இருக்கலாம். T4 டிவைடட் பை T3 ஈக்குவல் டு T5 டிவைடட் பை T4ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 3 உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டில் எதை வேணாலும் எடுத்து சால்வ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த T2 டிவைடட் பை T1 எடுத்துக்கிறேன். T2 அப்படிங்கிறது a பவர் m, T1 அப்படிங்கிறது a பவர் m மைனஸ் n. ஸோ பகுதியில் இருக்கிற வேல்யூ வந்து மேலே போச்சுன்னா அதனுடைய சைன் மாறும். அப்போது a பவர் m இன்ட்டு a பவர் மைனஸ் m அதுக்கப்புறம் ப்ளஸ் n அப்படின்னு மாறும். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது, a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இப்போ இதை பிரித்து கூட எழுதலாம். எதுக்காக சொல்கிறேன்னா இதை பிரித்து நம்ம எழுதிக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் மைனஸ் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் எம்முக்கும் மைனஸ் எம்முக்கும் கேன்சல் ஆகிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது a பவர் n மட்டும்தான். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை.